வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். அவரோடு பேசலாம். ஆனந்தன், வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறது. இந்த புயல் படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல புதுவையிலும் மழையை கொடுக்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்நிலையில் புதுவையில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க? அங்க கடல் எந்த மாதிரியான நிலையில் காணப்படுகிறது? விவரம். கார்த்திகா, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி தொடர்ந்து அதனுடைய நகர்வை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில காலையிலிருந்து புதுச்சேரியில அந்த அளவுக்கு மழை பெய்யல. இப்பொழுது தூறல் தொடங்கி இருக்கு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்ல, கடல் சீற்றம் காலையில ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இப்போ சற்று அதிகரித்திருக்கக்கூடிய போல இப்பொழுது கடல் காட்சியளிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புயலானது தற்போது புதுச்சேரியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் இப்பொழுது புயலாக மாறி இருக்கக்கூடிய நிலையில மழை தூறல் தற்போது தொடங்கி இருக்குது புதுச்சேரி பொறுத்தவரை. இந்த நிலையில் தான் புதுச்சேரியை நோக்கி இந்த புயல் வரும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில தேசிய பேரிடர் மீட்பு குழு 2 குழு இதுக்கு முன்பாக வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் புதுச்சேரியை நோக்கி வரும் பட்சத்தில் அது அடுத்த கட்டமாக நடவடிக்கை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காகவும், அதன் பிறகு புயல் வந்த பிறகு எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுமோ என்று அதற்கு அடுத்தபடி என்ன மாதிரி பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்னும் தேசிய பேரிடர் மீட்பு குழு முன்னெச்சரிக்கை வரவழைக்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு புதுச்சேரி கடற்கரை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுமக்கள் பார்வையாளருக்கு யாரும் அனுமதி இல்லை என்று இம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல இங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் புதுச்சேரி மெரினா பீச் என்று சொல்வார்கள். இந்த இடத்திற்கு காவல்துறையினர் யாருமே அனுமதிக்கவில்லை. தடுப்புகளை முன்பும் பின்பும் 2 புறம் வைத்து தடுப்புகளை அமைச்சு தொடர்ந்து பொதுமக்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று எச்சரிக்கை செய்து வருகிறார்கள். அதே போல காந்தி சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த பீச் ஓரமாக நடைபயிற்சி செய்வதற்கும் மேலே நின்று பார்ப்பதற்கும் அனுமதி காலையில் கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த புயலுடைய முன் எச்சரிக்கை நடவடிக்கையை தொடர்ந்து அங்கேயும் தற்போது காவல்துறை பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கடற்கரை ஓரமாக சார்ந்திருக்கக்கூடிய மீனவ கிராம மக்களுக்கு அவருடைய போட்டுகளை விசைப்படகுகளை பாதுகாப்பான முறைகளை எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த கயிறுகளை எடுத்து கட்டி அந்த பாதுகாக்கக்கூடிய முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில காலையிலிருந்து மழை பெய்யாமல் இருந்தது. இப்பொழுது அந்த புயல் நகர்வை தொடர்ந்து தூறல் ஆரம்பித்திருக்கிறது. இனி வரக்கூடிய நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, புயல் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் படிப்படியாக மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனது.